இல்ல இது ஜனநாயகன் யாராவது பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். நான் இல்ல வெளியில உட்காந்துட்டு இந்த மாதிரி கருத்து சொல்றதுக்கு யார் யார் உட்காந்துட்டு இருக்காங்க யூடியூப் முன்னாடி அவங்க பார்த்தாங்களா? பார்க்காமலே நீங்க ஏன் முடிவுக்கு வரீங்க? இப்போ சென்சர் போர்ட்ல அதை கிளியர் பண்ணலைன்னா நிச்சயமாக அங்க சென்சிபிலிட்டிஸ் இருக்கும். அவங்க அதை பார்த்துட்டு வேண்டாம்னா சொல்லியிருப்பாங்க. இதே ஜனநாயகத்தை மட்டுமல்ல, நீங்க பராசக்தி சொல்லும் போது அதுக்கு வந்து சிபிஎஃப்சில இருந்து தடை இருக்குன்னு சொன்னாங்க. வந்துச்சு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு வந்து ரெட் ஜாயிண்ட் அத்தனைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சது யாரு? உங்க கூட்டணியில இருக்கிறது காங்கிரஸ் தானே. கூட்டணியில இருந்து இது ஜனநாயகத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க வந்து பராசக்தியை பேன் பண்ணணும் ரிலீஸ்க்கு அப்புறம், பார்த்ததுக்கு அப்புறம். இந்த மாதிரி படம் பார்க்காமயே ஒரு முன்னாடியே உட்காந்துட்டு நானும் கேமரா முன்னாடி நின்றுட்டு பேசுவேன், கருத்து சொல்றவங்கள இப்போ எல்லாம் எல்லா இடத்துல காளான் வளரும் பாருங்க, ஒரு மழை வந்தோடனே அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. படம் வரட்டும், பாருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. பராசக்தி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு, அதாவது காங்கிரஸ் எதிராக இருக்கிறதுனாலதான் அந்த படக்குழு கூட்டே இளமுருகன் மோடி தலைவர் வந்து குழு கூட்டப்பட்டதா கருத்து கூறப்படுது. அதான் எல்லாருடைய கருத்துக்கு சொல்றதுக்கு அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நான் உங்க முன்னாடி நிக்கல.